இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடிய நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் அன்னை யாபக மேரியாவுடைய உடலை நன்றிமுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. அந்த இடம் இவர் அன்புறவு கொண்ட நல்ல ஆயர் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. ஆமென். வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாகும் இடம் வந்தடைக. வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாகும் இடம் வந்தடைக. நான் போயிட்டு வந்துடுறேன். இறைவனில் நிலை வாழ்வு பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இறைவனை மன்றாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தெழுவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எங்கள் அம்மா வியாபத பேரி அவருடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதர்களோடு உமது அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளக்கும்படி நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உமது அடியார் இவருக்கு பேருந்த வீட்டின் கதவுகளை திறந்தரிடும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் என் சகோதரி அவர்களோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவர் ஒருவரை தேற்றிக் கொள்ளச் செய்தரிடம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நிலை வாழ்வை இவருக்கு அளித்தரிடம். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் நிலை வாழ்வை அடைய கடவார்களாக. ஆமென்.